புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் மாநகர சபை. இந்த மன்னர்களுடைய சிலை அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எட்வின் ஜெஃப்னா. இப்போ நீங்கள் பார்க்குறது நெடுந்தூர பேருந்து நிலையம் யாழ்ப்பாணம் இருக்கு. மீண்டும் ஒரு மழைக்கு காலநிலை தயார்படுத்தி கொண்டிருக்கு. வானத்தில் பாருங்கள் எவ்வளோ முகில் கூட்டங்கன்னு. அதில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் பாருங்கள். இங்கால இந்திய கலாச்சார மண்டபம் என்று சொல்கிற திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம். இந்த பாருங்கள் புல்லுக்குளத்தில் இவ்வளவு நீல எல்லி மலர்கள் அழகாக இருக்குது பாருங்கள். கொக்கொண்டு நிற்கிது பாருங்கள், பெரிய கொக்கொண்டு. அங்கால நீர்க்காகங்கள் எல்லாம் இறக்கை காய்ச்சி கொண்டு நிற்கிது பாருங்கள். எப்படி அழகான காட்சிகள் உண்டு. இந்த ஒரு வகையான பறவை இனமோடு நிற்கிதா தெரியல. இந்த புல்லில் வெளியில் வரைக்கும் காட்டுறேன். இதில் நெடுந்தூர பஸ்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. சில பாருங்க அந்த காகங்கள் எல்லாம் அந்த மேலே கட்டிடத்தில் நிற்கிது. புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் மாநகர சபை. பிரமாண்டமான ஒரு கட்டிடம். சுப்பிரமணியம் பூங்கா பாருங்க. வேலை நடந்து கொண்டிருக்கு பாரு. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தினுடைய முன்பகுதி. காக்கைகளை பாருங்கள், இவ்வளவு காக்கைகள். மாலை நேரம் படுக்கைக்கு வந்திருக்கு காக்கைகள் எல்லாம். வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது. மீண்டும் ஒரு மழை உண்டு கடுமையாக பெய்ய இருக்கு. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் முன்பகுதி. மணிக்கோட்டு கோபுர வீதியினுடைய சுற்றுவட்டம். இந்த மன்னர்களுடைய சிலை வாழேந்தியதோடு நிற்கிற சிலை. அங்கால மத்திய கல்லூரி. ஜெட்பின் பக்கத்தில் காகல் ஸ்கேர். நத்தார் புது வருடம் மாறதால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எட்வின் ஜெஃப்னா. காகட்ஸ். இன்னும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் வைத்தியசாலை. ஆடை கடைகள் எல்லாம் இருக்கு. இதோட இந்த வீடியோ நிறைவு செய்வோம். தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.